ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இந்த டிஷ்ஷு சப்பாத்தி, ஃபூல்கா, பரோட்டா இதுக்கு கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் பட்டரும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர பூ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 10 பல் பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பொடிசாக நறுக்குனது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். இது கூட நீட்டாக கட் பண்ண தக்காளி 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா பட்டர் மசாலாவோட திக்னஸ்க்காக இதை நம்ம சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடலாம். வதங்கட்டும். இப்போ எடுத்து பார்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த மசால் அப்ளை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது பன்னீர் பட்டர் மசாலா செய்ய எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இன்னொரு பேன் வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் 1 டீஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா 2 அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுறணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொதி நிலையில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சுண்டை காய்ச்சின பால் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது
நம்ம எதிர்பார்த்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.